ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்ன பிஸ்கட்ஸ் எல்லாம் நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். போன டைம் வாங்கினது வந்து ஒரு 2 வாரத்துக்கு மேலேயெல்லாம் வந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு நாள் நாங்கள் சாப்பிடுவோம், ஒரு நாள் சாப்பிடாம விட்டுருவோம். எல்லாம் காலியானோடனே நான் மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்க்கலாமா, கொட்டி பார்க்கலாம் என்னென்ன பிஸ்கட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இதில் வந்து நாங்கள் ஒரே நாளில் சாப்பிட்டு காலி பண்ணுறது கிடையாது. காலையில் மட்டும் நாங்கள் வந்து டீக்கு ஒரு 2 பிஸ்கட் இல்லாட்டி 3 பிஸ்கட் வந்து குடும்பமே எடுத்துப்போம். இது எப்படின்னா ஒரு நாள் எல்லா நாளுமே சாப்பிட்றது இல்லை, எப்பாவது போர் அடிக்கும் போது அந்த மாதிரி. அப்புறம் ஈவினிங் வந்து எப்படின்னா சுண்டைக்கடலை, அப்புறம் வந்து பச்சைப்பயிறு, அது மட்டும் இல்லாமல் எங்களோட வீட்டில் டெய்லி ஒரு 2 பொரியலாவது இருக்கும் வெஜிடபிள்ஸு. மீதி ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஈவினிங் பொரி வந்து அதுக்குள்ளே போட்டு ஸ்பூன் போட்டு சாப்பிடுவோம் டீக்கு. அது வந்து சூப்பராக இருக்கும். இதுக்குன்னே பொரியல் கொஞ்சம் எடுத்து கூட வச்சுப்போம். அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவோம். எங்கள் வீட்டில் நான்வெஜ் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு வெஜ்ஜு ரொம்ப பிடிக்கும், ப்ளஸ் வெஜிடபிள்ஸும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க நம்ம என்னென்ன பிஸ்கட்ஸ்ன்னு பார்க்கலாம். இப்போது இதில் வந்து நான் வீட்டில் டீக்கு சாப்பிட்றது மட்டும் இல்லை, வெளியே யூஸ் பண்ணுறது நான் காமிக்கிறேன். எங்கே வெளியே போனாலும் நான் வந்து கொஞ்சம் சாக்லேட்ஸ் வந்து நான் வாங்கி வச்சுப்பேன். எல்லாமே அப்படியே யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ என்னோடய பையனை நான் எங்கேயாவது நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா, கடைகள்லாம் இல்லாத இடம், ஏதாவது திடீர்னு வண்டியெல்லாம் நிறுத்த முடியாது அப்படின்னா ஒரு சாக்லேட் தூக்கி கையில் கொடுத்துருவேன். அவன் அழகாக அதை சாப்பிட்டுட்டு வருவான். ஸோ அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் என்னோடய பேக்கில் எப்போவுமே சாக்லேட்ஸ் இருக்குங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ முந்தா நேற்று கூட சாப்பிடாம வந்துட்டாங்களாட்டு இருக்குது, என்னன்னு தெரியல, லோ ப்ரெஷர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி சாஃப்டாக டக்குன்னு கரையிற மாதிரி சாக்லேட் வந்து அவங்க நாக்கில் அந்த லைட்டாக அந்த ஸ்வீட்டை வந்து உணர வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்லா அந்த நினைவு வந்துடும், ப்ளஸ் அந்த மயக்கத்துலேருந்து தெளியும். அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் கொஞ்சோண்டு குடிக்க வச்சு அப்புறம் வந்து அவங்களால நடக்க முடிகிற மாதிரி பண்ணி இந்த மாதிரிலாம் நடந்தது. ஸோ எப்போவுமே சாக்லேட் வந்து என்னோடய பேக்கில் இருக்கும். இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறது ஒட்டுக்காலாம் சாப்பிட மாட்டேன், இது எப்பாவது இருக்குது அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து வெளியே கொண்டு போகிறது. இப்போ நெக்ஸ்ட் வந்து பிஸ்கட்டு, இதுவும் அதே மாதிரி தான் வெளியே கொண்டு போகிறதா இந்த ரெண்டுமே. இதில் வந்து எனக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும், என்னோடய பையனுக்கு வந்து சாக்லேட் பிடிக்கும். இருந்தாலும் வந்து நான் ஒன்று மட்டும் தான் கொண்டு போவேன், 2 பேர் ஷேர் பண்ணிப்போம். அந்த மாதிரி ஒட்டுக்காலாம் காலி ஆகாது. ஒவ்வொரு டைம் ஒரு 2 இது வந்து மிச்சமாகும், அதை அடுத்த நாள் கூட யூஸ் பண்ணிப்போம். அந்த மாதிரி தான் இது நல்லா இருக்குங்க. இதில் வந்து ஃப்ளேவர் சாக்லேட் எல்லாம் கம்மியாக இருக்கும், அந்த கிறிஸ்பியாக இருக்கும் இல்லையா, அந்த மஞ்சளெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த கிறிஸ்பி இது வந்து அதிகமாக இருக்கும். இது சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து கடல மிட்டாய். இந்த கடல மிட்டாய் அதே மாதிரி தான் வெளியே போனால் ஒன்று கொடுக்குறது, அந்த மாதிரி வீட்டிலலாம் கொடுக்க மாட்டேன். வீட்டில் கொடுக்குறது வந்து இது எல்லாமே. இதில் வந்து எப்படின்னா இப்போ வந்து ஒரு 3 பிஸ்கட் ஒருத்தர் எடுத்துப்போம். நான் வந்து அந்த டீ அண்ட் பிஸ்கட்டும் காமிச்சிருப்பேன். 3 பிஸ்கட் வந்து ஒருத்தர் எடுத்துப்போம், அந்த மாதிரி. அது எப்பாவது இருக்க. அப்போ என்னென்ன வாங்கியிருக்கேன், ஏன் நான் குட்டி குட்டியாக வாங்கியிருக்கேன் அப்படின்னா, நாங்கள் வந்து இப்போ நிறைய சாப்பிட்றது இருந்தால் நம்ம தீந்துடும். ஆனால் இது வந்து எப்படின்னா ஒவ்வொரு டைமும் நான் 3 பிஸ்கட் சாப்பிடுவேன், ஒவ்வொரு டைம் என் பையனுக்கு கொடுப்பேன், மீதியெல்லாம் அப்படியே வச்சுருப்பேன். ஸோ ஒரு சுருட்டி ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம், நவுத்து போகாது, வேஸ்ட் ஆகாது. பெரிய பிஸ்கட் பேக்கெட்டாக இருந்தால் கொஞ்சம் நிறைய இருந்தால் பயமாக இருக்கும் நவுத்துருமோ அப்படின்ட்டு. இதெல்லாம் சீக்கிரம் காலி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதும் இதுதாங்க. சரி, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மேரிகோல்டு. இதில் மேரிகோல்டு பிஸ்கட்டும் அதே மாதிரி தான், ஆக கொஞ்சம். அதுக்கப்புறம் இதில் வந்து சாக்லேட் ஃப்ளேவர். இதில் வந்து இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் பையனுக்கும் இது பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து எப்படின்னா இந்த மாதிரி க்ரீம் பிஸ்கட்லலாம் வந்து 2 எடுத்துப்போம். இப்போ அதெல்லாம் 3, 4 அப்படி எடுத்துக்குவோம். இதில் வந்து 2 எடுத்துப்போம். அதுலேயே வந்து 4 பிஸ்கட்ஸ் வந்துடும், இடையில வந்து க்ரீம் வந்துடும், அவ்வளோதான். 2க்கு மேலே எடுத்துக்கவே மாட்டோம். ஏன்னா க்ரீம் பிஸ்கட் அதிகமாக சாப்பிடக்கூடாது, அதுவும் எப்பாவது இருக்க. டெய்லி ரெகுலராக இதெல்லாம் சாப்பிட்ணுன்ட்டு கிடையாது, போர் அடிக்கும் போது. அதே மாதிரி இதில் வந்து ஆரஞ்சு ஃப்ளேவரு. நெக்ஸ்ட்டு 50-50. ஸோ இவ்வளோ தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் முந்தா நேற்று வந்து மயக்கம் போடுற மாதிரி ஒருத்தர் போயிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க கிடையாது. ரோட்டில் வந்து ஒரு அம்மா அந்த மாதிரி ஆயிடுச்சு வெயிலில். அப்புறம் தண்ணியெல்லாம் கொடுத்து முகத்துலலாம் தண்ணியெல்லாம் தெளித்து ஒரு சாக்லேட் வந்து கடைசியில் சப்பை கொடுத்தாங்க. அந்த வந்து நல்லா அந்த இனிப்பு வந்து நாக்கில் படப்பட அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கான்சியன்ஸ் நல்லா வரும், கொஞ்சம் தெம்பு வரும். அதுக்காகத்தான். ஸோ இந்த மாதிரி டைமில் குளுக்கோஸ் எல்லாம் நம்ம இந்த வெயில் டைமில் எடுத்துக்கணும். சாக்லேட் ஏதோ ஒன்று நம்ம எடுத்துக்கணும், கண்டிப்பாக தண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி வெயில் டைம்லலாம் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு டீ கப்பு காமிச்சிருப்பேன். இது வந்து என்னோட டீ கப் தான், ஆனால் ஃபுல்லாக குடிக்க மாட்டேன், ஆஃப் தான். இதெல்லாம் ஒரு டம்ளர் மட்டும் இதில் ஊற்றிப்பேன், எனக்கு இதில் குடித்தாதான் குடித்த மாதிரி இருக்கும். பாருங்கள், 3 பிஸ்கெட்டு இவ்வளோ தான். இது வந்து எப்பாவது இருக்குது, அந்த மாதிரி எடுத்துப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எனக்கு இப்போ 52 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல உள்ளவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எனக்கு வந்து மோட்டிவ் கிடையாது. எனக்கு யூடியூப்பில் ஏர்ன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.